யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதிகளில் தனியார் மற்றும் அரச காணிகளை பலவந்தமாக கைப்பற்றி தற்காலிகமாக நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் உள்ளிட்ட அரச படையினர் அந்த முகாம்களை நிரந்தர முகாம்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் அண்மை காலமாக தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசு தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இருந்து வரும் பாதுகாப்பு அமைச்சினூடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்கா ராணுவம், கடற்படை உள்ளிட்ட அரசு படையினர் தற்காலிக படை முகாம்களை நிரந்தர படை முகாம்களாக மாற்றும் நடவடிக்கைகளில் ரகசியமாகவும் சில இடங்களில் வெளிப்படையாகவும் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக அவர்கள் கையகப்படுத்தி வைத்துள்ள பொதுமக்களின் காணிகள் மற்றும் அரச காணிகளை அளவீடு செய்யும் நடவடிக்கைகள் வடக்கில் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவற்றுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை நடத்தி வருவதால் அவை போராட்டம் இடம்பெறும் போது கைவிடப்படுகின்றன. எனினும் பின்னர் சட்டப்பூர்வமாக நகர்த்தல்கள் தொடரப்பட்டு தற்காலிக படை முகாம்களை நிரந்தர முகாம்களாக மாற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் கடந்த மார்ச் மாதம் இந்துக்களின் புனித வழிபாட்டு தலங்களில் ஒன்றான யாழ் மாவட்டத்தின் கீரிமலையில் உள்ள நகுலேஸ்வரம் ஆலயம் அமைந்துள்ள பகுதியை சூழவுள்ள காணிகளை கடற்படையினருக்காகவும், காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள காணிகளை ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்காகவும் நிரந்தரமாக கையகப்படுத்தும் முயற்சி பொதுமக்களின் எதிர்ப்பால் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தின் மன்னார் தாழ்வுபாடு பிரதான வீதியில் அமைந்துள்ள கீரி கிராமத்தின் சனி வில்லேஜ் கடற்படை முகாமை நிரந்தர கடற்படை முகாமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் பின்னால் யுத்த காலங்களிலும் அதற்கு பின்னரும் இடம்பெற்ற கொடூரங்களை மூடி மறைக்கும் பாரிய சதித்திட்டம் ஒன்று இருப்பதாக வடக்கு கிழக்கு இணைந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் மெனுவேல் உதயச்சந்திரா குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இராணுவ முகாம்கள் எல்லாம் நிரந்தரமாக்க சொல்லிக் கொண்டு இருக்கணும். ஆனால் எங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் காணாமல் போன உறவுகள் இன்றைக்கு புள்ளிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவையில் அந்த முகாம்களை நிரந்தரமாக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே எத்தனையோ ஆயிரமான எலும்பு குடிப்பை வரப்போகுது. அதனால தான் அவையில் அதை மறைமுகமாக தாங்கள் செய்ய வேணும், தாங்களை தண்ட வேணும்னு கொண்டிருக்கிறோம். அதுக்கு எந்த காரணம் கொண்டும் அதை கொடுக்க வேணாம்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும். மற்றது மன்னார் மாவட்டத்துக்கு டவுனுக்குள்ளே இருக்கிற முதல் மக்கள் வங்கியாக இருந்த அது இராணுவ முகாமாக்கி அவையில் வச்சிருந்தவையல். மற்றது சனி வில்லேஜ் கடற்படை நேவி கேம்பு, மற்றது பள்ளிமின நேவி கேம்போல் அதுகளெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால் அதுகளெல்லாம் ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் விசாரித்த இடங்கள் அதுக்குள்ளே நிறைய எலும்பு கூடு வருமென்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதை விட்டு அவைகளுக்கு எக்காரணம் கொண்டு அந்த இடங்களை கொடுக்க வேணாம். ஏன்னா கொடுத்தா அது நிரந்தரமாக போகணும். எங்களுக்கு ஒரு முடிவொன்று வராது. அதனால் அதை கொடுக்க வேணாம். அதுக்கு எங்களோட அமைப்புகள் முன்னின்று அதை எங்களுக்காக முன்னிக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கணும். இதேவேளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா அரச படை முகாம்களிலேயே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்களது உறவினர்கள் மத்தியில் பரவலான சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இதனால் தமிழர் பகுதிகளில் உள்ள படை முகாம்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா அரச படையினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கொடூரங்களை மூடி மறைப்பதற்காகவே தமிழர் தாயக பகுதிகளில் தற்காலிக படை முகாம்களாக இருக்கும் முகாம்களை நிரந்தர படை முகாம்களாக மாற்றியமைக்கும் நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் உட்பட அரச படையினர் அவசரமாக ஈடுபட்டுள்ளனரா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கேள்வி எழுப்பியிருந்தார். கடற்படை முகாம்கள், இராணுவ முகாம்கள் இருந்த முகாம்களை நிரந்தர தங்களுடைய முகாம்களாக, அதாவது மக்களுடைய காணிகளை நிரந்தர சுவீகரிப்பின் மூலம், அரச வர்த்தமானி மூலம் அவர்கள் தங்களுடைய சொந்த முகாம்களாக அரசாங்கம் முகாம்களாக ஆக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இடங்களில் காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் அந்த இடத்தில் சில வேளைகளில் அவர்கள் அங்கு இருக்கலாம் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. உதாரணமாக மன்னார் பிரதேசத்தில் சனி வில்லேஜ் என்ற அந்த கடற்படை முகாமில் அதிகளவான காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விசாரணை அங்கு ஆக்கப்பட்டவர்கள் அங்கு வைத்து விசாரணை செய்ததற்குரிய ஆதாரம் இருக்கிறது. ஆகவே இதே போல பல்வேறுபட்ட முகாம்களில் இப்படியான விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த முகாம்களை முதலில் மன்னார் மனித அகலப்படுகின்ற மனித புதைகுழி போல இராணுவ முகாமுக்குள் ஒரு ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்றது எனது கோரிக்கை.